கூகுள் டெஸ் ஆப்பில் உண்மையாகவே ஏன் பண்ண முடியுமா முடியாதா? இந்த பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமை தவிர வேறு எதுனா வருமா வராதா? இந்த கேள்விகளுக்கு தமிழ் சேனல் பதிலளிக்கிறது. தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம லைஃப் மாதிரி தான் இந்த கூகுள் பே ஆப். ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடைக்காது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். முதல்ல இந்த கூகுள் பே ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப் தான் இது. இந்த ஆப் மூலமாக கூகுள் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, முதல்ல நிறைய கஸ்டமர்ஸை அவங்க யூஸ் பண்ண வைக்கணும். இந்த ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்ட்னர்ஸை பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு ரெட் பஸ், யூபர் இந்த மாதிரி. இந்த பார்ட்னர் சைட்டில் நீங்கள் பஸ் புக் பண்ணி கூகுள் டெஸ் ஆப் மூலமாக பணம் கட்டினாலோ, இல்லை யூபரில் ட்ராவல் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை இந்த டெஸ் ஆப் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணாலோ அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்க வருமானம் இந்த மாதிரி பார்ட்னர் சைட்டில் நீங்கள் பணத்தை செலவழிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புனாலோ, உங்களுக்கு யாரோ பணம் அனுப்புனாலோ அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் ஏன் நமக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்து நம்மளை யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா, நிறைய யூசர்ஸ் இந்த ஆப்பை வந்துட்டு பயன்படுத்த வைக்கணும். அதுக்கு அவங்களுடைய ஆசையை தூண்டணும். அதுக்காக தான் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு. ஓகே, நாம் இப்போ ஏர்னிங்ஸ் மேட்டருக்கு வருவோம். இந்த ஆப்பில் 150 ரூபாய்க்கு மேலே சென்ட் பண்ணால் 1000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லக்கி ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் வாரத்துக்கு 3 தான் தருவாங்க. அதே மாதிரி 500 ரூபாய்க்கு மேலே சென்ட் பண்ணால் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு லக்கி ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டில் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறமே தவிர இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்கிறதே இல்லை. ஒரு பாயிண்டில் போட்டிருக்காங்க, திஸ் ஆஃபர் இஸ் நாட் அவைலபிள் டு ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் விதி 1979 படி இந்த போட்டியில் நம்ம கலந்துக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கூகுள். அதையும் மீறி தான் அவங்க வந்துட்டு இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் ஃப்ரைடே மட்டும்தான் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை தேய்ச்சி எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. பெரும்பாலும் அதில் யாருக்கும் 1 ரூபா கூட கிடைக்காது. அதை விட்டு தள்ளிடுங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட அல்காரிதம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யூசர் வந்துட்டு எல்லா விதமான பயன்பாட்டையும் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு முதல்ல ஒரு ஆளை வந்துட்டு இன்வைட் பண்ணணும், அதில் ஏர்ன் பண்ணணும். அடுத்ததாக அந்த யூசருக்கு 150 ரூபாய்க்கு மேலே சென்ட் பண்ணால் இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். இன்னொரு கான்டாக்ட்டுக்கு 500 ரூபாய்க்கு மேலே சென்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்ட்னர் சைட் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் வந்துட்டு பணத்தை செலவழிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் பயன்படுத்தினா வாரத்துக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் 200லேருந்து 800 ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு சொன்னாலும் சரி, நல்ல நேரம் பார்த்து சொன்னாலும் சரி, ஒன்றுமே கிடைக்காது. இதோட அல்காரிதமே எல்லா விதமான பயன்பாட்டையும் நம்ம பயன்படுத்தணும். ரீசார்ஜ் பண்ணணும், டிடிஹெச் பே பண்ணணும், கரண்ட் பில் கட்டணும், இந்த மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் 150, 60 ரூபாயோ, 23 ரூபாயோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி கூகுளில் வந்துட்டு நிறைய வீடியோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு தான். அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.